தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமீன். எங்களை படைத்து பராமரிக்கின்ற பரலோக பிதாவே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று நாங்கள் இந்த வகுப்பிலே புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தை ஆழமாக கற்க இருக்கின்றோம். இந்த இறை வார்த்தைகளை எங்களுடைய ஆழ்மனதில் பதிய செய்வீராக. இந்த இறை வார்த்தைகளை கேட்கும் பொருட்டு எங்களுடைய மனதை புனிதப்படுத்துவீராக. எங்களுடைய அக இருள் அகற்றி உள்ளொளி வீச வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து உம்முடைய இறை வார்த்தைகள் எங்களுடைய இதயத்திலே பதிய செய்யும் பொருட்டு உம்முடைய தூயாவின் அபிஷேகத்தை எங்களுக்கு தருவீராக. இந்த இறை வார்த்தைகளை தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது, ஆண்டவரே, உம்முடைய தூயாவின் அபிஷேகத்தை இறை வார்த்தை வழியாக நாங்கள் பெற்றுக்கொள்ள வரம் தர வேண்டும் என்று செபிக்கிறோம். இதோ இந்த இறை வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த இறை வார்த்தைகளை கேட்கும்போது, வாசிக்கும்போது உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய ஆழ்மனதிலே நீர் பேசுவதாக உணரச் செய்ய வல்லமை செய்வீராக. அதற்காக செபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணமாக்கி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பானவர்களே, இன்று புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தை முழுமையாக நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த வகுப்பிலே சிந்திக்க இருக்கிறோம். புனித மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1 முதல் உள்ள இறை வார்த்தைகளை தியானிக்கின்றோம். இங்கு திருமுழுக்கு யோவான் தன்னுடைய பகிரங்க வாழ்வை ஆரம்பிப்பதாக மத்தேயு நற்செய்தியாளர் எடுத்து காட்டுகிறார். அவருடைய பகிரங்க வாழ்வு, அன்று வரை அவர் அறியப்படாமல் இருந்தார். ஆனால் அன்று முதல் அவர் பகிரங்க வாழ்வை ஆரம்பிப்பதாக நாம் பார்க்கிறோம். இதை மத்தேயு நற்செய்தியாளர் அழகாக எடுத்து காட்டுகின்றார். கிறிஸ்துவனுடைய மீட்பு திட்டம், மீட்பு திட்டம் என்றால் என்ன என்று நமக்கு நன்றாக தெரியும். கடவுள் இந்த மனிதனை பாவத்திலிருந்து மீட்பதற்காக பல திட்டங்களை வகுக்கின்றார். அரசர்களை தேர்வு செய்கிறார், இறைவாக்கினர்களை தேர்வு செய்கிறார். அவர் தலைவர்களை அனுப்பி மக்களை தம்மிடம் ஒன்று சேர்ப்பதற்காக முயற்சிக்கிறார். ஆனால் மக்கள் வராததால், மக்கள் தம்மிடம் வராததால் தான் அன்பு செய்த ஒரே மகனை இந்த உலகிற்கு அனுப்புகின்றார். அந்த மீட்பு திட்டத்தை நாம் தியானிக்கும் போது அந்த மீட்பு திட்டத்தில் ஒரு பெரிய திருப்பு முனையை ஆண்டவர் இன்று தருகின்றார். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை வழியாக அந்த திருப்பு முனையை நமக்கு தருகிறார். யாரு? திருமுழுக்கு யோவான். அவருடைய வாழ்க்கை பற்றியும் அவருடைய செயல்பாடுகளை பற்றியும் இந்த வகுப்பிலே நாம் ஆழமாக சிந்திக்க இருக்கின்றோம். முதலாவதாக நாம் சிந்திப்பது திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவனுடைய முன்னோடி. 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை உள்ள இறை வார்த்தைகளிலே அழகாக சொல்லப்படுகிறது. திருமுழுக்கு யோவான் கிறிஸ்துவனுடைய முன்னோடியாக வந்திருக்கின்றார். திருமுழுக்கு யோவான் பழைய ஏற்பாடு இறைவாக்கினர்களுள் மிக சிறந்தவரும், புதிய ஏற்பாடு புத்தகத்திலே அவர் தன்னுடைய கிறிஸ்துவுக்கு முன்னோடியாக வருவதையும் மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து எம்புகின்றார். கடைசி இறைவாக்கினர் யார் என்றால் தானியேல் இறைவாக்கினர். அதற்கு பிறகு பல ஆண்டு காலம் மக்கள் இறைவாக்கினருக்காக காத்திருந்தார்கள். சுமார் 200 ஆண்டு காலம் இறைவாக்கினர்களே இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் ஒரு இறைவாக்கினர் தோன்றுகிறார். அவர்தான் திருமுழுக்கு யோவான். அந்த திருமுழுக்கு யோவானை எல்லோருமே ஆண்டவர் என்று நினைத்தார்கள். வரவிருக்கக்கூடிய மெசியா என்று நினைத்தார்கள்.
ஆனால் அவர் தன்னை தாமே எளிமைப்படுத்தி கொண்டு, நான் அல்ல மெசியா, எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி தன்னுடைய தகுதியின்மையை மக்களுக்கு எடுத்து எம்புகின்றார். இந்த இறைவாக்கினருடைய வாழ்வு சற்று விசித்திரமான வாழ்வாக இருக்கிறது. இவரை பற்றி தெளிவாக தெரிய வேண்டும் என்றால் புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திற்கு நாம் கடந்து செல்வோம். புனித லூக்கா எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இவருடைய மேன்மையை பற்றி சொல்லப்படுகிறது. வாசிப்போம். திபேரியு சீசர் ஆட்சி செய்து வந்த 15ஆம் ஆண்டில் பொந்தியு பிலாத்து யூதேயாவின் ஆளுநராக இருந்தார். ஏரோது கலிலேய பகுதிக்கும் அவன் சகோதரராகிய பிலிப்பு இத்திரேயா திரகோனித்து பகுதிகளுக்கும் விசானியா அபிலேன் பகுதிக்கும் குறுநில மன்னர்களாக இருந்தன. அன்னாவும் கயபாவும் தலைமை குருக்களாயிருந்தன. அக்காலத்தில் இனி அவருடைய வாழ்க்கையை சொல்லப்படுகிறது. அக்காலத்தில் சக்கரியா மகன் யோவான் பாலைவனத்தில் வாழ்ந்து வந்தார். அவர் கடவுளின் வாக்கை பெற்றார். கடவுளுடைய வாக்கை பெற்றார். இப்படி திபேரியாவிலே சீசர் ஆட்சி செய்த காலத்திலே, போந்து பிலாத்து யூதேயா ஆளுநராக இருந்த காலகட்டத்திலே, ஏரோது கலிலேயாவை ஆட்சி செய்த காலகட்டத்திலே, அவருடைய சகோதரர் பிலிப்பு இத்திரேயா திரட்கோனித் ஆகிய நாடுகளை ஆட்சி செய்த காலத்திலே, அன்னா கயப்பா தலைமை குருக்களாக இருந்த காலகட்டத்திலே இவர்கள் யாருக்கும் ஆண்டவருடைய வாக்கு அருளப்படவில்லை. இவர்கள் யாருக்குமே ஆண்டவருடைய அருள்வாக்கு அருளப்படவில்லை. ஆனால் ஒரு நபரை ஆண்டவர் தேர்வு செய்கிறார். சக்கரியாவினுடைய மகனாகிய யோவானுக்கு இந்த அருளப்பாடு வருகிறது. இந்த யோவான் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த அரசர்களை விட பெருந்தலைவர்களை விட மிகுதியான ஒரு வாழ்க்கையை நமக்கு படம் பிடித்து காட்டுகின்றார். ஒரு பெரிய வாழ்க்கைக்கு தகுந்தவராக தன்னை வெளிப்படுத்துகின்றார். எனவேதான் லூக்கா நற்செய்தியாளர் இந்த அரசர்களை எல்லாம் சொல்லிவிட்டு திருமுழுக்கு யோவானை வெளிப்படுத்துகின்றார். ஆமன்பானவர்களே, இந்த அரசர்கள் தலைவர்கள் அனைவரும் இருந்தாலும் ஆண்டவர் ஒரு நபரை அவருக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும் என்று தேர்வு செய்கிறார். அவர்தான் திருமுழுக்கு யோவான். முதலாவதாக இவர் கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் செய்வதாக நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தம் செய்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகின்ற இறைவாக்கு புனித மத்தேயு 3:3 அது நிறைவேறுவதாக நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். புனித மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனம். இவரை குறித்தே பாலை நிலத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். அப்போ ஆண்டவருக்காக பாலை நிலத்திலே ஒரு குரல் கேட்கிறது. திருமுழுக்கு யோவானை பாலைவன குரல் என்று அழைக்கலாம். எப்படி? பாலைவன குரல் என்று அழைக்கலாம். இன்று நம்முடைய நாட்டிலும் நம்முடைய திரு அவையிலும் அங்கங்கே ஆண்டவருடைய வழியை ஆயத்தமாக்க ஏராளமான இறை அழைத்தல்களை ஆண்டவர் தந்திருக்கின்றார். இதை போல மக்களை ஆயத்தம் செய்ய, ஆண்டவரிடமிருந்து பிரிந்து சென்ற மக்களை ஆண்டவரிடம் வரவழைப்பதற்காக ஆண்டவரால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இறைவாக்கினர் இந்த திருமுழுக்கு யோவான். அவர் பாலைவன குரல் என்று அழைக்கப்படுகின்றார். ஏனென்றால்
அவர் பாலைவனத்திற்கு கடந்து செல்லுகிறார். அவர் வாழ்ந்த பட்டணத்திலோ அல்லது மக்கள் கூட்டம் நிறைந்த இடங்களிலோ அவர் கடந்து செல்லவில்லை. மாறாக அவர் பாலைவனத்திற்கு கடந்து செல்லுகிறார். காரணம், அங்கு மக்கள் இல்லை, அங்கு வாழ்வாதாரங்கள் இல்லை. ஆனால் அங்கு அவர் நற்செய்தியை பறைசாற்றுகிறார் என்றால் அந்த பாலைவனத்திற்கு மக்கள் தேடி செல்லுகின்றார்கள். கடவுளை அறிவதற்காக, மனமாற்றம் பெறுவதற்காக மக்கள் ஓடோடி செல்லுகின்றார்கள் பாலைவனத்திற்கு. எனவேதான் அமைதியான ஒரு பொறுமையான இடத்திற்கு திருமுழுக்கு யோவான் கடந்து செல்லுகின்றார். இந்த இறைவாக்கு இங்கு நிறைவேறுகிறது. ஆண்டவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள், வழியை செம்மையாக்குங்கள், நேராக்குங்கள் என்று ஆண்டவருக்கு ஆயத்தம் செய்து கொண்டு ஒரு அழைப்பை பாலைவன குரலாக திருமுழுக்கு யோவான் விடுக்கின்றார். அமன்பானவர்களை, இங்கு பார்க்கிறோம், பாலைவனத்தில் குரல் ஒன்று முழங்குகிறது. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தம் செய்யுங்கள், பாதையை செம்மையாக்குங்கள். இந்த வழிக்கும் பாதைக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கும்போது, பாதை என்பது அடிக்கடி நாம் பயணம் செய்கின்ற இடம். பாதை என்பது மக்கள் அடிக்கடி நடந்து செல்லுகின்ற இடம். பாதை என்பது மக்கள் நடமாடுவதற்காக ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு பாதை. ஆனால் வழி என்பது அதுவல்ல. ஆண்டவர் இதோ வருகின்றார், அவருக்காக ஒரு புதிய வழியை ஆயத்தம் செய்கிறார் திருமுழுக்கு யோவான். அந்த வழி நீதியான, நேர்மையான, உண்மையான வழி. அந்த வழிகளிலே நாம் நடப்பதற்காக திருமுழுக்கு யோவான் வழியையும் ஆயத்தம் செய்வதாக இங்கு மத்தேயு நற்செய்தியாளர் நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இங்கு அவருடைய செய்தியிலே ஆணித்தரமாக ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்னவென்றால், விண்ணரசிற்கு நீங்கள் நுழைய வேண்டுமென்றால், விண்ணரசிற்கு நீங்கள் கடந்து செல்ல வேண்டுமென்றால் மனமாற்றம் மிக மிக அவசியம். மனமாற்றம் மிக மிக அவசியம். நமக்கும் ஆண்டவருடைய சந்நிதியிலே கடந்து செல்ல, நாம் எல்லோரும் சொர்க்கத்திற்கு, விண்ணகத்திற்கு கடந்து செல்ல ஆசைப்படுகின்றோம் என்றால் நமக்கு மனமாற்றம் மிக மிக தேவை. இந்த மனமாற்றத்தை பற்றி தான் திருமுழுக்கு யோவான் அறிவிப்பு விடுக்கின்றான். நீங்கள் எல்லோரும் மனம் மாற வேண்டும். மனமாற்றத்திற்கு திருமுழுக்கு யோவான் அழைப்பு விடுக்கின்றார். எனவே திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கை கொடுத்து கொண்டு இந்த மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றார். இந்த திருமுழுக்கை பற்றி சிந்திக்கும் போது 2 வகை திருமுழுக்கை நாம் பார்க்கிறோம். பேப்டிசம் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், அதாவது மனமாற்றத்தினுடைய திருமுழுக்கு. இன்னொன்று சாக்ரமெண்டல் பேப்டிசம், அதாவது பேப்டிசம் வித் ஹாலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர், அதாவது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடந்து வருவதற்கு ஆண்டவர் திருமுழுக்கினால், ஆவியினால், நெருப்பினால் நம்மை அபிஷேகம் செய்கின்றார். இந்த திருமுழுக்கையும் நாம் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இங்கு திருமுழுக்கு யோவான் மனமாற்றத்திற்கான பேப்டிசம் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், அதை தான் இங்கு வெளிப்படுத்துகின்றான். இன்று திருச்சபை இந்த ரிப்பெண்டன்ஸ், அதாவது பாவ மன்னிப்புக்கான திருமுழுக்கை ஒப்புரவு என்ற திருவருள் சாதன வழியாக திருச்சபையிலேயே நாம் கொண்டாடி வருகின்றோம். ஒப்புரவு, பாவ சங்கீர்த்தனம். நாம் எல்லோரும் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் போது மனமாற்றத்தினுடைய திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுகின்றோம். மனமாற்றத்தினுடைய ஒரு அருள் அடையாளத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். இதுதான் மனமாற்றத்தினுடைய திருமுழுக்கு. ஆனால் பேப்டிசம் வித் ஹோலி ஸ்பிரிட் அண்ட் ஃபயர் என்பது, அதை கிறிஸ்துவே தருகின்றார். அது நம்மை தூய்மைப்படுத்துகிறது, நம்முடைய பாவங்களை மன்னிக்கின்றது, நம்மை குணப்படுத்துகின்றது, திருச்சபையினுடைய மக்களாக நம்மை மாற்றுகின்றது. எனவே நெருப்பு நம்மை தூய்மைப்படுத்துகின்றது, ஆண்டவருடைய சக்தி நம்மை தூய்மைப்படுத்துகிறது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. மலாக்கி 3:2-3 வசனங்களிலே இந்த நெருப்பு
தூய்மைப்படுத்துகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அமன்பானவர்களே, இந்த அபிஷேகத்தை நாம் எல்லோரும் திரு அவையிலேயே திருமுழுக்கின் போது பெற்றுக்கொள்ளுகிறோம். மனமாற்றத்தினுடைய அடையாளமாக ஒப்புரவு என்ற திருவருள் சாதனத்தையும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். இதை நாம் பெற்றுக்கொள்ளும் போது உண்மையிலேயே மனமாற்றத்தினுடைய அடையாளமாக இதை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். இன்னும் பார்க்கும்போது உண்மையான மனமாற்றத்திற்கு சாதாரண மனமாற்றம் அல்ல, பெயரளவிலான மனமாற்றம் அல்ல, மாறாக உண்மையான மனமாற்றத்திற்கு திருமுழுக்கு யோவான் இந்த நற்செய்தி வழியாக நமக்கு அழைப்பு விடுக்கின்றான். இந்த மனமாற்றம் என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மெட்டனோயா என்று சொல்லப்படுகிறது. மெட்டனோயா என்றால் உள்ளத்தின் மாற்றம், இதயத்தினுடைய மாற்றம், சேஞ்ச் ஆஃப் த ஹார்ட். நம்முடைய மனதினுடைய மாற்றத்தை இது வெளிப்படுத்துகின்றது. இதயத்தினுடைய மாற்றம், மனமாற்றம். இதைதான் திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலே அழைப்பு விடுக்கின்றார். நீங்கள் எல்லோரும் மனம் மாற வேண்டும். இதோ விண்ணரசு நெருங்கிவிட்டது. இதோ கிறிஸ்து அண்மையிலே வந்து விட்டார். அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எல்லோரும் மெட்டனோயா மனமாற்றத்தின் வழியாக கடந்து செல்ல வேண்டும். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 3:8 அந்த மனமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மனமாற்றம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வாசிப்போம். மத்தேயு 3:8. நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கு ஏற்ற செயல்களால் காட்டுங்கள். அப்போ உங்களுடைய செயல்கள் மனமாற்றத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும். பரிசேயர்களும் சதுசேயர்களும் வாழ்க்கையிலே ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். மக்களுடைய முன்னால் படித்தவர்கள் என்று காட்டினார்கள். பிறருடைய முன்னால் தங்களை பக்தியுடையவர்களாக வெளிப்படுத்தினார்கள், விசுவாசம் உடையவர்களாக வெளிப்படுத்தினார்கள். ஆனால் உண்மையான வாழ்க்கைக்கு கடந்து செல்லும் போது அவர்களுடைய வாழ்க்கையிலே பக்தி இல்லாமல், ஆழமான நம்பிக்கை இல்லாமல், பெயரளவில் மட்டும் மனமாற்றம் அடைந்தவர்களாக இருந்தார்கள். எனவே இவர்களை எல்லாம் கண்டித்து கொண்டு திருமுழுக்கு யோவான் அவர்களுக்கு சவால் விடுகிறார். அவர்களை மனமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறார். மனமாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும். மனமாற்றம் என்பது உங்களுடைய செயல்களில் இருக்க வேண்டும் என்பதை இவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே வார்த்தை 10வது வசனத்திலே 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே இவ்வாறு சொல்லப்படுகிறது. வாசிப்போம். ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாலி வைத்தாயிற்று. அப்போ நம்முடைய வாழ்க்கையில பாவம் செய்து வாழ்கிறோம் என்றால் தண்டனையை பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ற அறைகூவலை திருமுழுக்கு யோவான் விடுக்கின்றார். எனவே நீங்கள் மனம் மாற வேண்டும், மனம் மாறி மன்னிப்பு பெற வேண்டும், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகின்றார். உண்மையான விசுவாசம், உண்மையான மனமாற்றம் என்பது கனியினால் வருகிறது. நம்முடைய வாழ்க்கையினுடைய கனி எப்படி இருக்கிறதோ அதை பார்த்து மக்கள் புரிந்து கொள்வார்கள், நாம் மனம் மாறியவர்கள். கடவுள் நம்மை புரிந்து கொள்வார், நாம் மனம் மாறியவர்கள். எனவே நம்முடைய செயல்பாடுகள் மிக மிக தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலே அழைப்பு விடுக்கிறார். நம்முடைய கனி மனமாற்றத்தினுடைய அடையாளமாக இருக்க வேண்டும் என்பதை இது வெளிப்படுத்துகின்றது. இறுதியாக இந்த நற்செய்தி பகுதி 3ஆம் அதிகாரம் ஆண்டவருடைய திருமுழுக்கோடு நிறைவடைகிறது. இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெறுகிறார். இந்த திருமுழுக்கு மனமாற்றத்தினுடைய திருமுழுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தேவையா? நீங்கள் சொல்லலாமா? இந்த திருமுழுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு தேவையா? இயேசு பாவம் செய்யாதவர், எப்போதுமே தூய்மையோடு பரிசுத்தத்தோடு பரிசுத்தத்தின் பரிசுத்தத்தில் வாழக்கூடியவர். அவருக்கு மனமாற்றத்தின் இந்த திருமுழுக்கு தேவையா என்று ஆழமாக சிந்திக்கும் போது தேவையில்லை. ஆனால்
இந்த இந்த திருமுழுக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார். ஏனென்றால் இது பாவ மன்னிப்பினுடைய திருமுழுக்காக இருந்தாலும் இயேசு தலைமுறை தலைமுறையாக மக்கள் செய்த பாவங்களை சுமந்து கொண்டு மனமாற்றத்தினுடைய அடையாளத்தை மக்களுக்கு காட்டுவதற்காக இதோ தாழ்ந்து இறங்கி வந்து அந்த திருமுழுக்கை பெறுகின்றார். இதை பார்த்த ஆண்டவர், இதை பார்த்த தந்தையாகிய கடவுள் தன்னுடைய வேதனையை தாங்க முடியாமல் வெளிப்படுத்திய ஒரு உண்மை வார்த்தை தான், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படுகிறேன். இவர் சாதாரண மனிதர்களைப் போல பாவம் செய்யக்கூடிய மனிதர் அல்ல. இவர் உண்மையிலே இறைமகன் என்று அறைகூவல் விடுக்கின்ற தந்தையினுடைய வார்த்தையை நாம் இங்கு பார்க்கின்றோம். இந்த திருமுழுக்கிலே இயேசு தன்னை பாவிகளோடு ஒப்புமைப்படுத்திக் கொள்ளுகின்றார். பாவத்தை தவிர மற்ற எல்லாவற்றிலும் தன்னை மனிதர்களோடு சமப்படுத்தி கொள்ளுகின்றார். பாவிகளோடு தன்னை சமப்படுத்தி கொண்டு இதை போன்று திருமுழுக்கை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அடையாளத்தை விட்டு செல்லுகின்றார். இந்த திருமுழுக்கின் வழியாக அவர் இறங்கிய போது அந்த தண்ணீர் தூய்மைப்படுத்தப்படுகின்றது. இந்த திருமுழுக்கில்தான் விவிலியத்திலே எங்கு பார்த்தாலும் எங்கும் தூய ஆவி, அதாவது தூய மூவோர் இறைவனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் வேறு எங்குமே இல்லை. இந்த திருமுழுக்கின் போது மட்டும்தான் தந்தை, மகன், தூயாவி, மூவோர் இறைவன் வெளிப்படுத்தப்படுகின்றார். தந்தையாகிய கடவுள் பேசுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படுகிறேன் என்று தந்தை கடவுள் தன்னை வெளிப்படுத்துகின்றார். மகனாகிய இயேசு கிறிஸ்து அந்த திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளுகின்றார். தூயாவியார் அவருடைய மத்தியிலே புறாவடிவில் இறங்கி வந்து அவரை ஆட்கொள்வதாக நாம் பார்க்கிறோம். இவ்வாறு தந்தை, மகன், தூயாவி மூவோர் இறைவன் அந்த இடத்திலே செயல்படுவதாக நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கு, இந்த திருமுழுக்கு நாம் பெறுகின்ற திருமுழுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. இந்த திருமுழுக்கின் வழியாக பெற்றுக்கொண்ட அதே ஆசீர்வாதத்தை நாம் திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளும் போதும் பெற்றுக்கொள்ளுகின்றோம். பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகின்றோம். தூயாவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். தந்தை கடவுள் தன்னுடைய மகனை ஏற்றுக்கொண்டது போல, இவர் என்னுடைய அன்பார்ந்த மகன் என்று சொன்னது போல, திருமுழுக்கின் வழியாக நாமும் அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகின்றோம். இப்படிப்பட்ட இறையியல் சிந்தனையை ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே ஆண்டவருடைய திருமுழுக்கு நம்முடைய திருமுழுக்கோடு ஒப்பீடு செய்யும் போது, ஆண்டவர் திருமுழுக்கு தரும்போது நம்மை பரிசுத்தத்தால், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் நிரப்புகிறார். இந்த திருமுழுக்கின் வழியாக ஆதி பெற்றோர் செய்த பாவம், ஜென்ம பாவம், கர்ம பாவம் எல்லாமே மாய்ந்து போகிறது. கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். ஆண்டவருடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் நாம் பங்கு பெறுகின்றோம். இப்படிப்பட்ட எல்லா அபிஷேகத்தையும் இந்த திருமுழுக்கு வழியாக நாம் பெற்றுக்கொள்கிறோம். எனவே திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கை நாம் எல்லோருக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அவர் எப்போதும் தன்னை ஆண்டவருக்கு அடிமைப்படுத்தி கொண்டு, தன்னை இல்லாய்மை செய்து கொண்டு, நான் குறையவும் அவர் வளரவும் செய்ய வேண்டும் என்று தன்னை குறைத்து கொண்டு ஆண்டவரை பெருமைப்படுத்துகிறார். நம்முடைய செயல்பாடுகளும் நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்மை குறைத்து கொண்டு ஆண்டவர் வளர வேண்டும், ஆண்டவரை உயர்த்த வேண்டும் என்ற நினைப்போடு வாழ்வோம். அதற்காக இந்த வகுப்பை நம்முடைய மனதிலே பதிய வைப்போம். இறை ஆசீர் மிகுதியாக கிடைக்க மன்றாடுவோம். அனைவரும் கண்களை அடைத்துக் கொள்வோம். இறை ஆசீர் வேண்டி ஜெபிப்போம். எங்களோடு இருந்து வழி நடத்துகின்ற ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை வழிநடத்தினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆட்கொள்ள வேண்டும். ஆண்டவரே, புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட
உண்மை நிகழ்வுகளையும் உண்மை கருத்துக்களையும் எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு எங்களுடைய வாழ்க்கை மாற்றம் மிக சிறப்பாக அமைய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மெட்டனோயா, த சேஞ்ச் ஆஃப் த ஹார்ட் எங்களுடைய வாழ்க்கையில் நிகழ வேண்டும். உடலளவில் மாற்றத்தை விரும்புகின்ற நாங்கள் எப்போதும் மனதளவிலே மாற்றத்தை ஏற்படுத்தி உம்மை எங்களுடைய இதயத்திலே குடிகொள்ளச் செய்ய வல்லமை தாரும். ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணமாக்குகிறோம். குறிப்பாக இந்த வகுப்பிலே பங்கெடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறை வார்த்தையால் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் ஜெபங்களும் பரலோக பிதாவே, ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே, ஆமீன்.